ஆவணி அவிட்டம் 2025 தேதி, நல்ல நேரம், வழிபாட்டு முறைகள் மற்றும் அதன் முக்கியத்துவம் குறித்து இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். ஆவணி அவிட்டம் என்பது இந்து மதத்தில் குறிப்பாக பிராமண சமூகத்தினரால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை. இது உபாகர்மம் என்றும் அழைக்கப்படுகிறது. காயத்ரி மந்திரத்தை மீண்டும் உச்சரித்து புதிய பூணூல் அணிவதின் மூலமும் வேதங்களை மீண்டும் பயிலத் தொடங்குவதன் மூலமும் ஆன்மீக ரீதியில் தூய்மையாவதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. ஆவணி அவிட்டம் ஏன் இவ்வளவு முக்கியமானது, அதன் சடங்குகள் என்ன மற்றும் அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன என்பதையும் விரிவாக காண்போம். ஆவணி அவிட்டம் பொருள் மற்றும் வரலாறு. உபாகர்மம் என்ற சொல்லுக்கு மீண்டும் தொடங்குதல் என்று பொருள். ஆவணி அவிட்டம் நாளன்று வேதங்களை பயில்வது மீண்டும் தொடங்கப்படுகிறது. இது பிரம்மச்சாரிய வாழ்க்கையின் தொடக்கத்தை குறிக்கிறது. பிராமணர்கள் சிறு வயதிலேயே உபநயனம் எனப்படும் சடங்கின் மூலம் பூணூல் அணிவார்கள். பூணூல் அணிவது வேத கல்வியை தொடங்குவதற்கான தகுதியையும் ஆன்மீக கடமைகளை நிறைவேற்றுவதற்கான உரிமையையும் குறிக்கிறது. ஆண்டுதோறும் ஆவணி அவிட்டம் அன்று பழைய பூணூலை நீக்கிவிட்டு புதிய பூணூலை அணிந்து கொள்கின்றார்கள். இது ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதை குறிக்கிறது. இந்த விழா பிரம்மச்சாரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் ஆகிய 4 ஆசிரமங்களுக்கும் பொருந்தும். இந்த 4 நிலைகளில் இருப்பவர்களும் தங்கள் கடமைகளை நினைவு கூர்ந்து ஆன்மீக வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் இம்முறைகளை பின்பற்றுகின்றார்கள். ஆவணி அவிட்டம் தேதி மற்றும் நல்ல நேரம். ஆவணி அவிட்டம் 2025 ஆண்டு ஆகஸ்ட் 9 தேதி சனிக்கிழமை வருகிறது. அன்று காலை 7 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம் உள்ளது. புதிய பூணூல் அணிந்து வேதங்களை சொல்லி இறைவனை வழிபடுவது சிறந்தது. ராகு காலம் மற்றும் குளிகை நேரங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் சுபகாரியங்களை செய்யலாம். ஆவணி அவிட்டம் அன்று நல்ல நேரம் குறித்து துல்லியமான தகவல்களுக்கு உள்ளூர் பஞ்சாங்கத்தை பார்ப்பது நல்லது. ஆவணி அவிட்டத்தின் முக்கிய 3 பிரிவுகள். 1. ஓமம் மற்றும் தர்ப்பணம். விழாவின் தொடக்கத்தில் பூணூல் அணிபவர்கள் ஒரு ஓமத்தை நடத்துகின்றார்கள். அந்த ஓமத்தில் காயத்ரி மந்திரம் மற்றும் வேத மந்திரங்கள் ஓதப்படுகின்றன. ஓமத்திற்கு பிறகு நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கப்படுகிறது. இந்த தர்ப்பணம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் நலனுக்காகவும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் செய்யப்படுகிறது. 2. காயத்ரி ஜபம். ஆவணி அவிட்டத்தின் மிக முக்கியமான பகுதி காயத்ரி ஜபம். ஒரு பிராமணனுக்கு காயத்ரி மந்திரம் ஒரு ஆன்மீக கவசம் போன்றது. இந்த மந்திரத்தை உபநயத்தின் போது உபதேசிக்கப்படுகிறது. காயத்ரி ஜபம் என்பது மந்திரத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து அதன் ஆற்றலை உணர்வதாகும். ஆவணி அவிட்டத்தன்று காயத்ரி ஜபம் 1008 முறை அல்லது அதற்கு அதிகமாக செய்யப்படுகிறது. இந்த மந்திரம் உச்சரிப்பானது வேதங்களின் சாராம்சத்தையும் படைப்பின் மூலத்தையும் உணர்த்துவதாக நம்பப்படுகிறது. 3. புதிய பூணூல் அணிதல். அன்றைய நாளில் பழைய பூணூலை நீக்கிவிட்டு புதிய பூணூலை அணிவார்கள். பூணூல் என்பது 3 முக்கிய இழைகளை கொண்டது. இவை பிரம்மன், விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளையும் குறிப்பதாக கருதப்படுகிறது. மேலும் இது மனது, பேச்சு, செயல் ஆகிய 3ஐயும் குறிப்பதாகவும் கூறப்படுகிறது. புதிய பூணூல் அணிவதன் மூலம் ஒரு புதிய ஆன்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக பொருள்படும். ஆவணி அவிட்டத்தின் ஆன்மீக முக்கியத்துவங்கள். இவ்விழா ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு புத்துயிர் அளிக்கும் வாய்ப்பை வழங்குகிறது. ஒரு ஆண்டில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளில் இருந்து விடுபட்டு மீண்டும் தூய்மையாக தொடங்குவதற்கு இது உதவுகிறது. ஆவணி அவிட்டம் வேதங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. வேதங்கள் மனித வாழ்வின் ஆன்மீக மற்றும் தத்துவார்த்த வழிகாட்டுதல்களை கொண்டுள்ளன.
இந்நாளில் வேதங்களை பயிலத் தொடங்குவது அவற்றின் ஞானத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. பூணூல் அணிவது என்பது ஒரு சடங்கு மட்டும் அல்ல, இது ஒரு ஒழுக்கமான மற்றும் அறநெறி சார்ந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு உறுதிமொழி ஆகும். ஒருவருக்குள் இருக்கும் நல்ல குணங்களையும் பொறுப்புகளையும் வளர்க்க இது உதவுகிறது. இந்த முறையில் ஆவணி அவிட்டத்தை மேற்கொண்டு வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திருங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.